there is a difference on the study pattern இந்தியாக்கும் கனடாக்கும். இந்தியால பார்த்தோம்னா, செமஸ்டரே 6 மாசம் அந்த மாரி இருக்கும். ஒரு ஹாஃப்க்கு வந்து இந்த போர்ஷன் படிப்போம். அடுத்த ஹாஃப்க்கு வந்து அடுத்த போர்ஷன் படிப்போம். ஆனா இங்க வந்து நீங்க 2 years master பிடிச்சீங்கன்னா you will get 3 years of post study work. Then you get into a different visa. அதுக்குள்ள then 4-5 years இருந்துட்டீங்கன்னா then you can apply for a PR, all these things. ஃபர்ஸ்ட் வந்து ஓகேவா இருந்துச்சு சார். ஓகே நம்ம முடிக்கிறோம், ஒர்க் பெர்மிட் வரும். அதுக்குள்ள ஏதோ ஜாப் வாங்கிடலாம். வாங்கிட்டு பிஆர் பண்ணலாம். ஆனா இப்ப வந்து பார்த்தோம்னா, இது ஜாப் மார்க்கெட் ரொம்ப டஃப்பா தான் இருக்கு. போட்டோம்னா ரிப்ளை வரல. தெரிஞ்ச சில பேர்னா ஜாப் இன்னும் வந்து தேடிட்டே இருக்காங்க. 1 இயர் ஆகுது. ஸோ அப்படி ஒரு பக்கம் பார்க்குறப்போ பயமா இருக்கு. பட் Because இந்த மாதிரி மார்க்கெட்ல நெட்வொர்க்கிங் மேக்ஸ் a lot of difference actually. அது ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருக்கு. நான் சொல்லிட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ரோவர்ட் அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா So if masters பண்ணீங்கன்னா you can work for 20 hours part time per week, கரெக்ட்டா? ஆமா சார். So what is your, I mean, minimum payout in your city actually? எல்லா இதுலயுமே இப்போ ஒரு ஒரு ப்ராவின்ஸ்க்குமே சேம் தான் சார். ஆன்டாரியோ எடுத்துட்டா டொரன்டோவும் சரி, ஹாமில்டனும் சரி, ஆன்டாரியோ உள்ளார வரனால 16.6ன்னு நெனைக்கிறேன் சார் இப்போ. மினிமம் 16. வேஜ். Okay, roughly ஸோ about அது like. தந்துருவாங்க எல்லாருமே. அது ஒரு பெஸ்ட் விஷயம் சார். இப்ப இன்கிரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்ததப்பவே ஒரு 2 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அது ஓகே அப்படிங்கிற மாரி இருக்கு. எல்லா இடத்துலயும் தராங்க அந்த மினிமம் வேஜ் அப்படிங்கிறனால. So roughly about like 1,300, 1,400 you can earn actually. Correct? 1000 ஹார்ஸ் கிடைக்கணும் சார் நமக்கு. 20 ஹார்ஸ்லாம் தரமாட்டாங்க இங்க. ஏன்னா அவ்ளோ பேர் இருக்காங்க. அதுவும் இங்க ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் வேற இருப்பாங்க. ஸோ Correct. Correct. நம்ம வொர்க் பண்ற கடைய பொறுத்து ஹார்ஸ் கிடைக்காது. ஸோ 1000, 100, 1200 கண்டிப்பா வந்து வந்துரும். Karla, and it'll be help. I mean, you'll be able to take care of the your living லிவிங். expenses, all these ஆமா things சார். actually. Okay. And holiday you can work for 40 hours. That is like college இல்லாம because 8 months ஆமா தானே சார். college. இல்ல சார். என்னன்னா காலேஜ்க்கு அப்படி, யூனிவர்சிட்டிக்கு பிரேக் இல்ல. எங்க யூனிவர்சிட்டில பிரேக் இல்ல. அந்த வின்டர் பிரேக் அந்த மாரிலாம் இருக்கும். அந்த 4 மந்த்ஸ் எனக்கு வந்து பிரேக் இல்ல. Okay. கன்டினியூஸா படிக்கிற மாரி தான் எனக்கு இருக்கு. Okay. மேபி ஒரு சில யூனிவர்சிட்டில பிரேக் இருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினப்போ, அந்த வின்டர் பிரேக் அவங்களுக்கு 4 மந்த்ஸ் இருக்கு. ஆனா இங்க இதுல இல்ல. ஸோ Okay. அதனால எனக்கு அந்த பிரேக் வராது. அந்த 40 ஹார்ஸ் எனக்கு வொர்க் பண்ற அந்த வாய்ப்பு இருக்கு. Tell us about what kind of other things. Okay, part time பண்றீங்க. Other than that, are you into ஏதாவது teaching assistants or like be part of some research அதெல்லாம் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கீங்களா? சார். லைக் எங்க சூப்பர்வைசர் இங்க என் கோர்ஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு சூப்பர்வைசர் கண்டுபிடிக்கணும். Okay. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அட்மிஷனே கிடைக்கும். ஸோ Okay. அவங்க அக்செப்ட் பண்ணா தான் அட்மிஷன் கிடைக்கும். நம்ம காலேஜ்க்கு அப்ளை பண்றது இல்லாம சூப்பர்வைசருக்கு தனியா நம்ம ரெஸ்யூமே, அவங்க என்ன ரிசர்ச் பண்றாங்க, அத பேஸ்டா நம்ம சிவி அது எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்றப்போ, நான் நெறைய சூப்பர்வைசர் அங்க இருக்கிற மாஸ்டர் டீச் பண்ற கிட்டத்தட்ட எல்லா வைசருக்கும் நாங்க கான்டாக்ட் பண்ணோம். பண்ணப்போ 1, 2 பேர் தான் எங்களுக்கு ரிப்ளை பேக் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வேக்கன்சி பொறுத்து. அவங்க யாரு எத்தன பேர் எடுக்குறாங்கங்கிறத பொறுத்து அந்த இன்டேக்க்கு. ஸோ அப்படி அப்படி பண்றப்ப தான் ஒரு கிறிஸ்டோபர் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சூப்பர்வைசர். அவர் வந்து எனக்கு கான்டாக்ட் வந்தாரு. அவருக்கு கீழ பார்த்தோம்னா, நெறைய நெறைய நம்ம இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் தான் நெறைய பேருக்கு அவருக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்கனால, அவங்க அவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து எனக்கு கான்டாக்ட் தந்தாரு. தந்ததுக்கப்புறம் அவர்ட்ட நான் கேட்டேன் இந்த மாரி ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் LinkedInல பேசினேன்ல, அவரும் பார்த்தோம்னா இவரோட ஸ்டூடண்ட் தான். அவர் தான் ஆக்சுவலா வந்து எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாரி நீங்க இவங்களுக்கு நான் இது பண்ணுங்க, மெயில் பண்ணி பாருங்கன்ட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணது. ஸோ அவர்ட்ட கேட்டேன் அப்போ, இந்த மாரி நீங்க என்ன மாரி ரிசர்ச்லனா ஏதோ அவரு சொன்னாரு ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஏன்னா நம்ம ஊர்லலாம் அது பெருசா இல்ல. ஸோ ரிசர்ச் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் டீச்சிங் அசிஸ்டன்ட்னா வந்து இருக்கு. இந்த மாரி 2 இது இருக்கு. ஸோ பார்ட் டைம்னா பண்றதுக்கு பதிலா இந்த மாரி இத பண்ணியிருந்தீங்கனாவே உங்களுக்கு அகாடமிக் வைஸும் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். மணிக்கும் அது வந்து பே அதிகம் சார் நமக்கு. ஸோ ஹார்ஸ் கம்மியானாலும் பே அதிகமா இருக்கும். ஸோ அதனால $25 அந்த மாரி இருக்கும். ஸோ Great. அதனால அது பண்ணீங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும்னாங்க. பட் கிடைக்கிறது வந்து செம கஷ்டமா இருக்குங்க. அதனால Correct. அப்படி எங்க ப்ரொஃபசர்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, "இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அவருக்கு ஒரு ஒரு ஐடியா இருந்துச்சு. அத ப்ரொப்போஸ் பண்ணி, அவங்க அக்செப்ட் பண்ணி, அதுக்கப்புறம் கிராண்ட்னா வந்து அதுக்கப்புறம் நமக்கு தர வேண்டியது. அந்த மாரி இருந்துச்சு. ஷூரா சொல்லல அவரு. சரி ஓகே. உங்களுக்கு நானும் அவரும் பேசிட்டு, அதுக்கப்புறம் ஓகே அட்மிஷன் ப்ராசஸ் நாங்க இது பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இது எனக்கு ஷூரா தெரியல. பட் சைட்ல வந்து அவரு ஓகே இந்த மாரி இருக்கு அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி இது பண்ணோம்.
அது வந்து ஒரு டேஷ்போர்ட் வந்து கிரியேட் பண்ணோம் சார். ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நாங்க Okay. புரோகிராமிங் இது பண்றோம். ஸோ அதுக்கு அந்த டேஷ்போர்ட் இது பண்றதுக்காக. டேஷ்போர்ட் மாரி கிரியேட் பண்றதுக்காக. ஸோ அதுல நான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி ரிசர்ச் ஒர்க் நான் ஸ்டார்ட்டிங்ல இருக்கிறப்போ நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் Super. டேஸ் போக போக இதாயிடுச்சு. லைக் நெறைய வொர்க் வர வர ஏன்னா கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா 1, 2 தான் நாங்க எடுக்கிறோம். பட் அதுக்கே பார்த்தோம்னா வொர்க் நெறைய இருக்கு. நெறைய மென்டலி நம்ம வந்து நம்ப நம்ப ஊர்ல படிச்சது வேற மாரி இருந்துச்சு. இங்க Mm. வந்துட்டு அதுக்கு அடாப்ட் பண்றது வந்து டோட்டலா வேற மாரி இருந்தனால, கொஞ்சம் அத இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். மேபி அது ரிலேட்டடா நான் என் ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் பண்ணுவேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பார்ட் டைம் இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட்ன்னு ஃபுல்லா சொல்லிக்க முடியல. ஏன்னா நான் அவ்ளோ கான்ட்ரிபியூட் பண்ணல. கொஞ்சம் தான் ஸ்டார்ட்டிங்ல அந்த டேஷ்போர்ட்காக நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டோம். Mm. பார்ட் டைம் நெறையா வந்ததுக்கப்புறம். அ Mm. அதுல வந்து இனிஷியலா வந்து அந்த சாங்ஷன் பண்ணப்போ, கொஞ்சம் கிராண்ட் வந்து அங்க அங்க அதுக்கு கீழ இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவரு தருவாரு. ஸோ Very அது good. வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க ப்ரொஃபசர் நான் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் சொன்னேன்ல சார். அந்த மாரி நெறைய கண்ட்ரீஸ்ல வந்து நைஜீரியா அந்த மாரி நெறைய கண்ட்ரீஸ்க்கு டீச் பண்ணுவாங்க ஆன்லைன்ல. ஸோ Mm. இன் Mm. பெர்சன் வந்து கோவிட்னால ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் ரீசென்ட்டா இது பண்ணியிருக்காங்க, விட்டுருக்காங்க. கேனடா இங்க ஹாமில்டன், பர்லிங்டன் அந்த மாரி இடத்துல. ஸோ Okay. அப்போ வந்து ஆன்லைன்ல நாங்க வந்து எல்ம் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்ட்டு நாங்க சொல்லி தருவோம். கிட்ஸுக்கு வந்து அங்க இருக்கிற கிட்ஸுக்கு. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அந்த கிளாஸ்ல உட்கார்றாங்கல்ல, உட்காந்து அந்த அனாலிட்டிக்கலா அவங்க ஸ்கில்ஸ் எல்லாமே இது பண்றதுனால, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்றதுனால, Super. அது அவர் மூலியமா இது பண்றோம். நான் டீச் அந்த பண்றேன் கிராண்ட் சார். அது பே வந்து தருவாங்க அவங்க. வெரி அவர் குட். ஒரு ஃபவுண்டேஷன் மாரி வச்சிருக்காரு. ஓ, வெரி குட், அமேசிங். ஸோ நீங்க அதுல சொன்னீங்க there is a difference on the study pattern இந்தியாக்கும் கனடாக்கும். ஓகே, because ம்ஹ்ம். there are times where I mean lot of importance has been given for assignments. சம்டைம் வந்து ம். உங்களுக்கு 100% வந்து எக்ஸாம்ல இந்தியாவில் வந்து ஒன்லி ஒரு பேப்பர்னா அந்த பேப்பர் எழுதினா எக்ஸாம் எழுதி மார்க் வாங்குவோம். will not be the pattern right here. So what is the ஆமா. difference you have seen actually? ஓகே. இந்தியால பார்த்தோம்னா, அ நமக்கு நெறைய ஒரு 6, 5 சப்ஜெக்ட் இருக்கும். அதுல வந்து ஒரு ஒரு செமஸ்டருக்கு ஒரு ஹால்ஃப் ஆஃப் தி செமஸ்டர் 6 செமஸ்டரே 6 மாசம் அந்த மாரி இருக்கும். ஒரு ஹால்ஃப்க்கு வந்து இந்த போர்ஷன் படிப்போம். அடுத்த ஹால்ஃப்க்கு வந்து அடுத்த போர்ஷன் படிப்போம். அதுல ஒரு 4, 5 கொஸ்டின் இருக்கும். அந்த 4, 5 கொஸ்டின்ல ஏதோ 2 கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். அந்த மாரி தான் நமக்கு இருந்துச்சு. படிச்சோம், போய் எழுதணும், படிச்சோம், எழுதணும் அந்த மாரி இருந்துச்சு. ஆனா இங்க வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னே நமக்கு தெரியாது. புக்கு அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. கிளாஸ்ல வந்து 4, 5 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் இதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த கிளாஸு. அதுல வந்து பார்த்தோம்னா 4, 5 அல்காரிதம்ஸ் அவங்க எல்லாமே சொல்லி தந்துருவாங்க. சொல்லி தந்துட்டு, அதுல வந்து இது அவங்க நம்மள யோசிக்கிற மாரி கேட்பாங்க. "இத வந்து ப்ரூவ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தியரமே அப்படியே கேட்க மாட்டாங்க நம்மட்ட. இந்தியால இருந்தாங்கன்னா, அந்த தியரமே அப்படியே கேட்பாங்க. இங்க வந்து இத வந்து ஏன் இப்படி சொல்றாங்க? இல்ல இந்த தியரம் வச்சு இந்த மாரி பண்ண முடியுமா? பண்ண முடியும்னா எப்படி பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி இருக்கிறப்போ நம்ம படிச்சுட்டு அப்படியே போய்லாம் எழுத முடியாது. அவன் என்ன கொஸ்டின் கேட்கறானோ நம்மள பிரெடிக்ட் பண்ண முடியாது நம்ப. ஸோ அப்ப யோசிச்சு, ஓகே அத ஃபுல்லா புரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்மளால அத வந்து ஆன்ஸர் பண்ண முடியும். அந்த மாரி இருந்துச்சு. ஆனா ஆன்ஸர் வந்து இந்தியாலனா நம்ம பேஜா எழுதணும். இங்க ஒரு லைனா இருந்தாலுமே 10 மார்க்கா இருந்தா தந்துருவான். கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, ப்ரூவ் கரெக்டா இருந்தது. பண்ணியிருந்தீன்னா. அந்த கரெக்ட், வெரி மாரி. குட். ஸோ இட் இஸ் ஐ மீன் கிளியரா புரிஞ்சுட்டு ப்ராப்பரா ஆன்சர் பண்ணா ஓகே. நீங்க ஓம் ம். சாய்ராம்னு ஒரு 100 தடவை எழுதினா மார்க் கிடைக்காதுன்னு சொல்றீங்க ஆக்சுவலா. ஆமா சார், ஆமா சார். பேப்பரா கத்தையா எழுத வேண்டாம். கரெக்ட் ஆன்சர் எழுதணும்னு சூப்பரா சொன்னாங்க ஆமா. ஆக்சுவலா. ஓகே. ஸோ ஹவ் டு யூ சீ யுவர் செல்ஃப் யுவர் growth ஆக்சுவலா? ஐ மீன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல பிகாஸ் லைக் நீங்க 2 இயர்ஸ் மாஸ்டர் பிடிச்சீங்கன்னா யூ வில் கெட் 3 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் ஸ்டடி ஒர்க். கரெக்ட்டா? ஓகே. ஆமா சார். Then you get into a different visa. Then அதுக்குள்ள then 4-5 years இருந்துட்டீங்கன்னா then you can apply for a PR, all these things. Okay. So how do you see ம். the journey actually? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஓகேவா இருந்துச்சு சார். ஓகே நம்ம முடிக்கிறோம், வொர்க் பெர்மிட் வரும். அதுக்குள்ள ஏதோ ஜாப் வாங்கிடலாம். Mm. வாங்கிட்டு பிஆர் அப்ளை பண்ணலாம். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் மாத்திட்டே இருக்காங்க. ஒரு எவ்ரி Mm. 5 மந்த்ஸ்க்கு ஒருக்கா, 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா புது ரூல்ஸ் வந்து மேபி எலக்ஷன்னாலன்னு சொல்றாங்க. பட் அதனாலயா என்னன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு புதுசா கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அது எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாரி தான் இப்ப வந்து பார்த்தோம்னா, எனக்கு வொர்க் பெர்மிட் கிடைக்க நான் திருப்பி ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் முன்னாடியே எழுதணும். முன்னனா வொர்க் பெர்மிட் கிடைச்சிரும். பிஆர்க்கு ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுனா போதும். ஆனா Mm. இப்ப இதுக்கு எழுதணும். நான் திருப்பி எனக்கு வொர்க் பெர்மிட் கிடைச்சு நான் பிஆர் அப்ளை பண்றப்போ, அப்ப எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா, அப்ப நான் திருப்பி எழுதணும். அந்த மாரி Yes, இருக்கு. validity. Okay. ஐஎல்டிஎஸ் அது பேண்ட் வச்சிருக்காங்க. இவ்ளோ Mm. பேண்ட் Mm. கிடைச்சா தான் அப்படிங்கிற மாரி.
ஸோ 6.5. அதுக்கு நான் வந்து இப்போ இங்க வந்து அவங்க சிஎல்பி அந்த மாரி ஏதோ சொல்றாங்க சார். கரெக்ட். அதுல வந்து 7 ம். பேண்ட் இருக்கணும். அந்த ம். அந்த வயசு பார்க்கணும். ஆனா நீங்க சொன்ன மாரி தான் எல்லாத்துலயுமே 6.5 இருந்தா அதுல 7 வந்துரும். அந்த ம். மாரி இருக்கும் ம். சார். ம். 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 ஸோ அது வந்து நம்ப ம். முன்னாடியே இதுக்கெல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் இப்ப ம். நம்ம ஜாப்க்கு அப்ளை பண்றதா கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னால, இல்ல இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் வந்து முன்னாடியே வச்சிருக்கிறதா அப்படிங்கிற மாரி இருக்கு. இப்ப நான் கோஆப் பண்றனால, நான் இப்போ ஒரு கம்பெனில பார்மா கம்பெனில ஒரு டேட்டா என்ஜினியரா வொர்க் பண்றேன். ஸோ ம். மேபி பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. மேபி ரீஹையர் பண்ணலாம் அங்கேயே. அவங்களோட ம். ரெக்வயர்மென்ட்ஸ் பொறுத்து. நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு பொறுத்து. அது அது இல்லன்னா வந்து எப்படி ஜாப் மார்க்கெட் ரொம்ப டஃப்பா தான் இருக்கு. போட்டோம்னா ரிப்ளை வரல. இன்னும் தெரிஞ்ச சில பேர்னா ஜாப் இன்னும் வந்து தேடிட்டே இருக்காங்க. 1 இயர் ஆகுது அவங்களுக்கு. ம். ம். தேடிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் பார்க்குறப்போ பயமா இருக்கு. பட் ஏதோ ஒண்ணு பண்ணிரலாம். பட் இங்க ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம் சார். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. ம். ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு கொஞ்சமா. அதனால ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட்டு ஒரு சொன்னீங்க. ஃபுல் டைம் வாங்கணும். அதுதான் வந்து இப்போதைக்கான இது. வேற எதுவும் கட்டாயம். யோசிக்க முடியல. கட்டாயம். உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஆக்சுவலா. பிகாஸ் நீங்க ஒரு ஐ மீன் ஐ குட் சீ தட் ஆக்சுவலா. ஐ குட் விஷுவலைஸ் இட் லைக் யூ ஆர் ஃபோக்கஸ்டு. டெஃபினட்டா யூ வில் கெட் சம்திங் குட் ஆக்சுவலா. பிளஸ் இந்த மாதிரி மார்க்கெட்ல நெட்வொர்க்கிங் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. whom you know ஆமா சார். makes a lot of difference. கரெக்ட்டா? ஆமா. So ஆமா. how good you are. நெட்வொர்க்கிங் நம்ம ஊர்லலாம் நம்ம இந்த மாரி பேச மாட்டோம் சார். அது ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருக்கு. நான் சொல்லிட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ரோவர்ட் அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பேச முடியல சார் என்னால போயிட்டு ஒரு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல ஒருத்தர் 2 பேர்கிட்ட மேல ஏன்னா சொன்னதையே நம்ம சொல்லணும். நம்மளையே நம்ம விக்கணும் அவங்க கிட்ட. ம். அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் நம்மள. அந்த மாரி ஏதோ பேசணும். அப்படி இருக்கிறப்போ ம். மென்டலி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருது. இங்க யூனிவர்சிட்டிலயே எங்களுக்கு நெறைய நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ் வந்து கம்பெனிஸோட வந்து நெறைய வைப்பாங்க. ம். அந்த ஹைரிங் டைம்ஸ் ம். வரப்போ. ம். ம். ஸோ எனக்கு ஸ்டார்ட்டிங்னா வந்தப்போ ஏன்னா எனக்கு கோஆப் கிடைக்கணும். அப்ப நான் பேசியே ஆகணும். ம். பேசுறப்போ எனக்கு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. கோஆப் இது அண்டர் கிராட்ல ஆன்லைன் மோஸ்ட்டா. பெருசா எதுவும் பண்ணல. ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து நல்ல வேளை மேம் சொன்னனால சப்மிட் பண்ணோம். ம். அத பத்தி மட்டும் தான் என்னால பேச முடிஞ்சது. என்ன பேசணும் எனக்கு தெரியல ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு. ஆனா இப்ப பேச சொன்னீங்கன்னா, என்னால பேச முடியும் சார். ஏன்னா இங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு ஓரமா நின்னு பார்த்தேன். அவங்க என்ன பேசுறாங்கன்ட்டு. அண்டர் கிராட்ஸ்னா என்ன பேசுறாங்கன்ட்டு. ம். அவங்கலாம் பார்த்தா பேசிட்டே போறாங்க சார். லைக் அந்த கன்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. ம். அது பார்த்து அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐடியா இருக்கு. எப்படி நம்ம வந்து இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் சார் ஆக்சுவலாவே போணும். அப்படியே போனோம்னா, ம். சம்டைம்ஸ் கஷ்டமாயிரும். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நம்ம என்ன சொல்ல போறோம்? ம். எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சலிக்காம எல்லார்கிட்டயும் அதே சொல்லணும் நம்ப. அவ்வளவுதான். அவ்வளவுதான். I mean, அவங்க it is இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாரி. it is like இந்த இன்டர்வியூக்கு இந்த 30 கொஸ்டின ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ. ஆ, மேக்ஸிமம் அதுல 10 கொஸ்டின் உன்ன பத்தி தான் கேட்பாங்க. மித்த ஆமா, கொஸ்டின் எல்லாம் நீ என்ன ஆன்சர் சொல்றியோ, அதுலேருந்து ஒரு கீவேர்ட் எடுத்து கேட்க போறாங்க. அவ்வளவுதான். ஆக்சுவலா. ஆமா, ஆமா. அதுதான் நடக்கும். வேர்ல்டு வைட் அதே ஃபார்முலா தான். பட் இவ்வளவும் தெரிஞ்சு, ஆனா நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். அதுவும் உண்மைதான் ஆக்சுவலா. ம். ஆமா. அதுதான் நீங்க பிக்கஸ்ட் நீ பேசுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருவோம். நான் ஃபர்ஸ்ட்டு அப்படிதான் போனேன். ஆனா ம். அங்க போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு போயிட்டேன். அங்க போயிட்டு என்ன பேசுன்னு தெரியல. ம். அவன் கேட்கறான். அவன் என்ன வேணும்? ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூன்னு கேட்கறான். அங்க எனக்கு என்ன சொல்லனே தெரியல. லைக் எனக்கு ம். வேலை வேணும் அவ்வளோதான். அதுதான் தெரியும். நான் வேற இதுக்கு மேல என்ன சொல்ல அப்படின்ட்டு தெரியல. ம். நான் தட்ஸ் இங்க படிச்சேன், இங்க வந்தேன், இந்த கோர்ஸ் பண்றேன். அதுக்கு மேல என்னால பேச முடியல. குட். ஏன்னா நான் வொர்க் பண்ணல. வொர்க் பண்ணாதவங்களுக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, அவங்க ப்ராஜெக்ட் விஷயம் அதெல்லாம் பேசி அப்படியே போறாங்க. வொர்க் பண்ணலன்னா கொஞ்சம் ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு ஏதோ வச்சுக்கணும் நம்ப. So, what is the one thing you wanted to tell our followers who's listening to you right now, who is aspiring to do masters in Canada? ஓகே சார். ஜென்ரலா இப்போ கேனடால ஸ்பெசிஃபிக்கா ம். கேட்குறீங்க. ஓகே. கேனடால இப்போ நெறைய ரூல்ஸ் மாறுது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடரபா வச்சுட்டு, கோர்ஸ் அதே மாரி எடுக்கிறப்போ, இங்க எல்லாமே சொல்றாங்க, இந்த ஃபீல்ட்ல வந்தா கிடைச்சிரும். லைக் ம். பிஆர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்டின்ட்டு. அத கன்சிடர் பண்ணிக்கணும். பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ப எதுலயோ ஒண்ணு வந்துட்டு பண்ணோம்னா, இங்க ஆல்ரெடி ஒரு மாரி இருக்கு. அதுல தனியா இருக்கிற மாரி இருக்கும். அதுல வந்து இதுவும் ஆட் ஆச்சுன்னா, என்னடா பண்றோம்? அந்த மாரி இருக்கும். Correct. என்ன ஃபீல்டு எல்லாமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குன்னு பார்த்துட்டு, கேனடால நீங்க உங்களுக்கு புடிச்சது, இங்க வந்து எப்படி இருக்கு? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்படி இருக்கு? மார்க்கெட் எப்படி இருக்கு? அப்படின்னு பார்த்துட்டு,
அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டு, அது இப்ப நம்ம என்ன பண்ண வந்தோம் அப்டின்ட்டு இருக்கு. ஸோ அதுக்கு மெயினா ஃபோக்கஸ்டா இருந்துட்டு, இப்ப வெளில போலாம். பட் மெஜாரிட்டியா கொஞ்சம் லைக் ஒரு மாரி இருக்கு. ஓகே வெளில போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் மோஸ்ட்டா என்ன பண்ணலாம் அப்டி ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இங்க நெறைய இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்குமே. ஸோ ம். அந்த மாரி உங்க ஹாபீஸ் ஆகட்டும், அந்த மாரி ஸ்கில்ஸ்னா வந்து டெவலப் பண்ணோம்னா, ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் கஷ்டப்பட்டோம்னா, அதுக்கப்புறம் கஷ்டன்ட்டு இல்ல, ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா, அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கான இது வந்து வந்துரும். கரெக்ட். ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். Correct. So, I mean, Canada is one country which has a lot of students go through depression actually because of weather also ம். actually as per the ஆமா. statistics actually. சொன்ன மாதிரி நீங்க என்ன படிக்கணும் அதை சூஸ் பண்ணுங்க. ஸ்கில் ஷார்டேஜ் அப்படிங்கறத டிஃப்ரெண்டா ஆமா. சொன்னாங்க. அதாவது வந்து இப்போ நீங்க கனடா எடுத்தீங்கன்னா ஹெல்த் கேர் இஸ் ஸ்கில் ஷார்டேஜ், ஐடி டெஃபினட்டா இட் இஸ் ஸ்கில் ம். ஷார்டேஜ். இது மாதிரி ஸ்கில் ஷார்டேஜ் நீங்க போற ஏரியா அந்த கண்ட்ரில ஸ்கில் ஷார்டேஜா பாத்துக்கங்கிறது. அதாவது வந்து வேலை கிடைக்கும் ஆர் இமிகிரேஷனும் ஈஸி, பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு போங்கன்னு அழகா சொன்னாங்க. தேங்க்ஸ் அகிலா ஃபார் ஜாயினிங் அண்ட் ஷேரிங் சச் அ வண்டர்ஃபுல் மெசேஜஸ். ஆக்சுவலா பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. அதாவது வந்து ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கரிக்குலத்தை போய் பாருடா, பேரை பார்த்துட்டு போகாத அப்படின்னு தலையில ஒரு கொட்டு கொட்டி சொன்னீங்க ஆக்சுவலா. அண்ட் ஐ மீன் லைக் எப்படி நீங்க உங்களோட ப்ராசஸ் எப்படி சூஸ் பண்ணீங்க, யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணீங்க, அண்ட் ஐ மீன் செட் ஆஃப் அதர் திங்ஸ் இன்க்ளூடிங் சே லைக் எக்ஸாம்பிள் லிங்க்டின்ல போய் செக் பண்ணேன்னு சொன்னீங்க. அழகா சூப்பர்வைசர் முன்னாடியே வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட அப்ரூவல் வாங்கிட்டு பின்னாடி போனப்போ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா, கிராண்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சச் தேங்க்ஃபுல் ஃபார் சச் வண்டர்ஃபுல் மெசேஜ். நம்மளோட சேனல் பார்த்துருக்கீங்களா? வாட் இஸ் யுவர் ஐ மீன் மெசேஜ் ஃபார் பீப்புள் ஆக்சுவலா? சார். லைக் நான் ஏன்னா இங்க வரதுக்கு முன்னாலேயும் நான் வந்து எப்படி யார் யார் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்பனா பெருசா சேனல்ஸ்லாம் இல்லவே இல்ல. 1, 2 பேர் தான் இங்க வந்து வொர்க் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே. அத வச்சு தான் பார்த்துட்டு, ஓகே இந்த மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தது. பட் உங்க சேனல் வந்து நீங்க ஸ்காலர்ஷிப் பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பீப்பிள வந்து நீங்க கூப்பிட்டு லைக் கேட்கிறீங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ, எனக்கு தோணுச்சு லைக் முன்னாடியே நீங்க நான் வரப்போ நான் 1 இயர் பேக் வந்தேனா, அப்பனா நீங்க இந்த இந்த அளவுக்கு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, அப்ப நான் கொஞ்சம் ஏதோ பார்த்துட்டு ஸ்காலர்ஷிப்னா நான் நினைச்சேன் இந்தியாலருந்து கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு. இந்தியாலயும் நெறைய ஸ்காலர்ஷிப் நீங்க போட்டிருந்தீங்க. ஸோ அத கொஞ்சம் ஏதோ அப்ளை பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. வெரி ஸோ லைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். லைக் நீங்க பண்ற ஒவ்வொரு இனிஷியேட்டிவுமே. தேங்க்யூ, வெரி ட்ரூ. இதே ஒரு 1 இயர் கழிச்சு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கனவு. உங்களோட ஆமா சார். கனவும் அதுவா இருக்கும்னு நினைச்சிட்டு இந்த பாட்காஸ்ட இதோட முடிச்சுப்போம். ஆக்சுவலா ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் இந்த பாட்காஸ்ட்னால பெனிஃபிட் ஆனாங்கன்னா போத் அவர் டைம் இஸ் யூஸ்ஃபுல். தேங்க்ஸ் அகிலா, தேங்க்ஸ் ஆமா. ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ.